ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தனிநபர் நடிப்புக்காக நிறைய பேர் வந்து இந்த இளையோர் திறன் அப்படிங்கிற தீமில் என்னென்ன டாப்பிக்கில் நம்ம தனிநபர் நடிப்பு வந்து பண்ண முடியும், அதுக்கான ஸ்கிரிப்ட் கொடுங்க மேம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ தனிநபர் நடிப்பு அப்படின்றதுக்காகவே நான் நிறைய டாபிக்ஸில் எந்த அளவுக்கு வந்து இது மைய கருத்து வரும், அதே போல் எப்படி இதில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதை வீடியோ வந்து பாஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்டை எழுதிக்கலாம். ஏற்கனவே இந்த சமையலறை விஞ்ஞானி பற்றி நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ அதே போல் இது வந்து ஃபஸ்ட்டு கதை தான். இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடிக்கலாம். நான் கொடுத்துருக்குற ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு விதத்தில் முதல் பரிசுக்கு தகுந்த கதைகளை, ஸ்கிரிப்டை அதுதான் நான் வந்து கான்செப்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போது 2வது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் நிலா த டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட். இதனுடைய மையக்கருவுமே இளையோர் திறன் தான். நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் அதனுடைய மையக்கரு இளையோர் திறனாக தான் வரும். இதில் என்ன இளையோர் திறன் மையக்கருத்தாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைக்கு தீர்வு காணும் சிந்தனை. இதில் வந்து 4ஆம் வகுப்பு படிக்கிற நிலா, இந்த சுட்டி பெண், ஒரே ஒரு பெண்ணு தான் வந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு பொம்மை ஸ்டெத்தஸ்கோப்பு இல்லை அட்டைப்பெட்டியில் செய்யப்பட்ட நோட் புக்கு போல் அந்த டேபு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, நிலா கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப்பு போட்டுட்டு கையில் வந்து அந்த டேபு டைரியோட டாக்டர் போல் கெத்தாக கம்பீரமாக மேடைக்கு நடந்து வராங்க. ஸோ கெத்தான மேடை, அந்த ஆளுமை வந்து அவ்வளோ திறமையாக இருக்கணும் அண்ட் குறும்புத்தனமும் அதில் இருக்கணும். ஏன்னா இயல்பாகவே அந்த 3 to 5 படிக்கிற பிள்ளைங்கனாலே அவங்களுக்கு நிறைய குறும்பு தொகையல் குறும்பு பழக்கம்லாம் இருக்கும். ஸோ அந்த குறும்புலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியணும் அவங்க நடிக்கிறப்ப. ஸோ ஃபஸ்ட்டு வந்தவொடனே நம்ம விஷ் பண்ணணும். வணக்கம், ஐ எம் டாக்டர் நிலா, 4ஆம் வகுப்பு சி பிரிவு. என்ன கையில் ஸ்டெத்தஸ்கோப்போடு வந்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் உடம்புக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற மொபைல் ஃபோன்களுக்கு வைத்தியம் பார்க்குற டிஜிட்டல் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கழுத்தில் இருக்கிற ஸ்டெத்தஸ்கோப்பை தொட்டு ஸ்டைலாக வந்து காமிக்கணும். அதே போல் அந்த உணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வேகமான நடிப்பு, வீட்டில் நடக்கிறத பாவனை செஞ்சு காமிக்கிறது. எங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் ஆனால் போதும், அப்பா வந்து ஃபோனை பார்த்துட்டு, அதாவது ரீல்ஸ் பார்ப்பாரு, அம்மா சமையல் கட்டில் இருந்து ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க, தம்பி ஃபோனை வச்சுட்டு கற்றுக்கிட்டே ஃப்ரீ ஃபயர் கேம் ஆடுவான். யாராவது ஒருத்தர் என் மூஞ்சியை பார்த்து பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல என்ன உணர்ச்சி வருதுன்னா கோபம், ஆச்சரியம். ஸோ நம்ம கை நீட்டி அழுத்தமாக வந்து சொல்லணும் இதை. அப்போ வந்து என் மனசில் இருந்த இளையோர் திறன் பொங்கி எழுந்துச்சு. அடடே, இந்த ஃபோன் அடிக்ஷனுக்கு நாம் தான் ஏதாச்சும் பண்ணணும்னு யோசித்தேன். உடனே என் குட்டி மூளையை பயன்படுத்தி ஒரு புதிய அப்ளிகேஷன் ஆப்பை வந்து தயாரித்தேன். இப்போ டேப்பில் வந்து டைப் செய்கிற மாதிரி விரல்களை வேகமாக அசைக்கணும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய உணர்ச்சி எப்படி இருக்குன்னா, அந்த பெருமிதத்தோட சிரிப்பான ஒரு பாவனையோடு இருக்கணும். ஸோ அந்த ஆப் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பு லாக். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியுமா? வீட்டில் யாராவது அரை மணி நேரத்துக்கு மேலே ஃபோன் பார்த்தா உடனே வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் வந்து அலறணும். அதே போல் ஃபோன் சத்தம் எழுப்புகிறார், அந்த ட்ரிங் போதுமடா சாமி, போய் உங்கள் குழந்தைங்கிட்ட பேசுங்கடா அப்படின்னு அந்த குழந்தையுடைய குரல்லே பதிவுப்பட்டதை நம்ம வந்து வைக்கலாம் ரிங்டோனாக. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்கிறப்ப இது வந்து ஆழமான கருத்து. அதனால் கம்பீரமான குரலில் நடுவர்களையும் பார்வையாளர்களையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே நீங்கள் சொல்லணும். ஸோ டெக்னாலஜி கைக்குள்ளே இருக்கிறது தப்பில்லை, ஆனால் அதுவே நம்ம வாழ்க்கையாக மாறக்கூடாது. நாங்கள் சின்ன பசங்க தான், ஆனால் எங்கள் எதிர்கால பிரச்சனைக்கு தீர்வு பிடிக்கிற இந்த சிந்தனை தான் எங்களுடைய இளையோர் திறன் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையாக பேசி சல்யூட் அடிக்கிறாங்க. நாங்கள் வெறும் ஃபோன் பார்க்குற தலைமுறை இல்லை, உலகத்தையே நல்லபடியாக மாற்றுற கிரியேட்டர் தலைமுறை அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். அப்புறம் இளையோர் திறனை கையில் எடுப்போம், டிஜிட்டல் உலகை அன்பால் வெல்வோம். இதே போல் சூப்பர் ஹீரோ பொம்மைகளும் குட்டி தையல்காரியும், இந்த கதையும் வேணுன்னா இதுக்கேற்ற ஸ்கிரிப்டையும் நீங்கள் வந்து
எழுதிக்கலாம். எல்லா ஸ்கிரிப்ட்டுமே சூப்பராக இருக்கும். இந்த 3, 4, 5 பிள்ளைங்க தனிநபர் நடிப்பில் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இடத்துல எப்படி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ராக்கெட் இல்லாமல் வர லைன்ஸை தான் நீங்கள் வந்து குழந்தைங்க பேசுகிற டயலாக்ஸு, அந்த ப்ராக்கெட்டில் வர்றது எல்லாமே அவங்களோட ஆக்ஷன்ஸ் தான். அதே போல் லாஸ்ட்டாக வந்து நான் கொடுத்துருப்பேன். ஜட்ஜஸ் வந்து எப்படி மதிப்பெண் போடுவாங்க அப்படின்னு சொல்லி, அந்த 100 மார்க்கை எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு, அப்புறம் நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கலாம், ஆஸ் அ பேரண்ட்டாவோ டீச்சராகவோ எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அண்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக நீங்கள் கதை சொல்கிறப்ப எடுத்துகிட்டு போகணும், அதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாட்டியும் பேத்தியும். இதனுடைய மையக்கருவும் இளையோர் திறன் தான். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு குழந்தை தான் 2 வேடத்துலையும் நடிக்க போகுது. ஒன்று வந்து பாட்டியாகவும், இன்னொன்று அந்த குழந்தையாகவும் நடிக்க போகுது. ஸோ அந்த பாட்டி குரல்லாம் பேசுகிறப்ப கொஞ்சம் கரகரன்னு பேசினா நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கும் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த தனிநபர் நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா, ஏஜென்ட் நிலா த சீக்ரெட் மிஷன். ஸோ அம்மாவும் நிலாவும் செய்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் கூட வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன இந்த ஸ்கிரிப்ட் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கான அந்த டிப்ஸ் எல்லாம் இருக்கும், எப்படி நடிக்கணுன்றதுலாம் இருக்கும். மற்றபடி வந்து ஒரு 2.5 நிமிஷத்துக்குள்ளேயே கண்டிப்பாக முடிஞ்சிடும். ரோபோக்கெல்லாம் சேர்ந்து கரகாட்டம் ஆடுற மாதிரி. ஸோ அதனால் அந்த ரோபோ கரகாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். அந்த மையக்கருத்துலேயும் வந்து இளையோர் திறன் தான் மையக்கருத்து. அதில் பாரம்பரிய கலை ப்ளஸ் நவீன தொழில்நுட்பம் 2ம் சேர்த்து இருக்கிற மாதிரி. அடுத்து டெக்னாலஜி அக்காவும் கிராமத்து தங்கையும். அடுத்தது விண்வெளி அக்காவும் விவசாய தங்கையும். அடுத்தது ஆடிட்டர் அக்காவும் சேமிப்பு தங்கையும். இதோடைய மைய கருத்து இளையோர் திறன் தான். நிதி மேலாண்மை மற்றும் வீண் செலவை குறைத்தல், இந்த திறன் தான் இதில் வெளிப்படும். அடுத்தது சமையலறை விஞ்ஞானியும் சுட்டி தங்கையும். அப்புறம் காலை 6 மணி போராட்டம். ஏழாவது தட்டில் ஒரு பாகற்காய், வீட்டில் ஒரு போர்க்களம்.
நெக்ஸ்ட்டு ரிமோட் போர் அண்டு ஹோம் ஒர்க் மேஜிக். எல்லை காவலும் டிஜிட்டல் காவலும். இது எல்லாமே அக்கா தங்கை ரிலேட்டடாக வந்து வரும். இப்போ லாஸ்ட்டாக ரோபோட் தங்கையும் மனித மூளை அக்காவும். இப்போது அக்கா தங்கச்சி கான்செப்ட்லேருந்து மாறி 2 தோழிகள், 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். மார்க் வாங்கும் மாலினி, மாஸ் பண்ணும் நிலா. இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மையக்கரு என்ன, கதாபாத்திரங்கள், அப்புறம் தோழி 1 தோழி 2 யார் யாருன்னு சொல்லி. சாக்குப்போக்கு பவியும் சாதனை நிலாவும். இது வந்து தோழிகளில் 2வது கதை. இதுவுமே இளையோர் திறன், தனிநபர் நடிப்புக்கு பொருத்தமானது தான். கலைத்திருவிழாவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். 3வது வந்து பிளாஸ்டிக் ஸ்ரேயாவும் பசுமை நிலாவும். நாலாவது சிகரம் தொடு சீரழியாதே. அஞ்சாவது சுதந்திர தாகமும் இன்றைய சோம்பலும். ஸோ இதோட வந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளோ கதைகள் நான் தோழிகள் வச்சும் கொடுத்துருக்கேன், அக்கா தங்கை வச்சும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து ஒரே ஒருத்தவங்க பேசுகிற மாதிரியும் நான் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த கான்செப்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதையே தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி தான். இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணால் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதனால் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ.